ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 8th தமிழில் வந்து 3rd லெசன் வந்து பார்க்க போகிறோம். உடலை ஓம்பு மீன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓம்பு மீனுங்கிற லெசன் ஃபஸ்ட்டு வாங்க நோயும் மருந்தும் வந்து பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் வந்து என்ன எப்பயுமே பார்த்துக்கணும். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன வந்து நோய்கள் தான் அப்படிங்கிறாங்க. உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் வந்து குறிப்பிட்டனர் அப்படிங்க. அந்த நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் கருத்துக்களை தான் இலக்கியங்கள் வந்து விளக்குகின்றன அப்படிங்கிறாங்க. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து என்ன ஒரு நீலகேசி பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவ ஆகும் நிழலுகளும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவர் பெரிது இன்பமுற்றே அப்படின்றாங்க. இது வந்து ஒரு நீலகேசி பாடல். இது வந்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நல்லா பார்த்துங்க. தீர்வனவும் தீராதிரத்தனவும் இந்த வந்து எந்த பாடல் கேட்கலாம்? நீலகேசி வந்து பாடல். சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கேட்குறாங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. சமம்னா வந்து சமம்னா அடங்கி இருத்தல் அப்படிங்கிறாங்க. நிழலிகளும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பேர்தற்குன்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து அப்படிங்கிறாங்க. தெளிவுனா நற்காட்சி. திறத்தன தன்மை உடையன அப்படிங்கிறாங்க. கூற்றவானா பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்கள் அணிந்தவளே அப்படிங்க. பிணினா துன்பம். பிணிக்கு இன்னொன்று வந்து நோயும் சொல்லுவாங்க, துன்பம் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓர்தல்ங்கிறது நல்லறிவு. கொஞ்சம் இது வந்து வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓர்தல்னால் நல்லறிவு. பிறவார்னா பிறக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஓர்தல் நல்லறிவு மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா கொஞ்சம் அதை கெஸ் பண்ண முடியாமல் இருக்குது பொருள், அதனால் பார்த்துக்கோங்க. பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக அப்படிங்கிறாங்க. என்ன 3 வகை அப்படின்னா, மருந்தினால் நீங்கிற நோய் ஒரு வகைன்னு சொல்கிறாங்க. எதனாலும் தீராத்தன்மையுடைய நோயாக இருக்குது மற்றொரு வகை அப்படிங்கிறாங்க. அடங்கி இருப்பன போல் வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவை வந்து இன்னொரு வகை. ஸோ மொத்தம் 3 வகை. ஒன்று வந்து மருந்தினால் நீக்கிடலாம், இன்னொன்று வந்து தீர்க்கவே முடியாது, இன்னொன்று வெளியில் வந்து அது வந்து என்ன அடங்கியிருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அதோட துன்பம் தந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நோய். அது வந்து 3வது வகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அகற்றுவதற்கு அரியவை வந்து பிறவி துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் என்னென்ன அப்படின்னா 3 சொல்கிறாங்க. நல்ல அறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. ஓர்தல்னால் நல்லறிவு, தெளிவான நற்காட்சி என கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லொழுக்கம் என்பவை அவை அந்த மருந்துகள் அப்படிங்கிறாங்க. பிறவி துன்பங்களை நீக்கும் மருந்துகள் என்னென்ன அப்படின்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் அப்படிங்கிறாங்க. இவற்றை ஏற்றுவோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் அப்படிங்க. நீலகேசிங்கிறது ஒரு 5 காப்பியங்களில் வந்து ஒன்று. இது வந்து ஒரு சமண சமய கருத்துக்களை வந்து வாதங்களின் அடிப்படையில் வந்து விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. இது இந்த நீலகேசி பாடல். கடல் வாழ்த்து வந்து நீங்களாக 10 சர்க்கங்களை வந்து கொண்டது அப்படிங்க. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தில் வந்து தர்ம உரை சர்க்கத்திலேருந்து 2 பாடல்கள் வந்து இங்கு தரப்படும். நமக்கு கொடுத்துருக்க 2 பாடலுமே தர்ம உரை சர்க்கத்திலேருந்து 2 மொத்தம் வந்து 10 சர்க்கங்கள். அதில் நமக்கு கொடுத்துருக்க 2 பாடல் வந்து தர்ம உரை சர்க்கம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து நீலகேசி வந்து பார்த்துருக்கோம். நீலகேசி வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 5 காப்பியங்களில் வந்து ஒன்று. இது முக்கியமாக சமண சமய கருத்துக்களை தான் வாதங்களின் அடிப்படையில் வந்து விளக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை வந்து கொண்டு இருக்கு. அதில் வந்து நமக்கு வந்திருக்க அந்த 2 பாடல் வந்து தர்மபுரி சர்க்கத்திலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதோட மெயினாக வந்து இதோட ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை. இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இது வந்து ஒரு சமண சமய சம்பந்தமான கருத்துக்களை வந்து கூறுது. 10 சர்க்கங்களை கொண்டது. நமக்கு வந்த பாடல் வந்து தர்மபுரி சர்க்கம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி சொல்கிறது அதே தான். தமிழில் வந்து
நல்லா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து கூற்றுகளில் வைப்பாங்க. தர்மபுரை சருக்கம் இது வந்து எத்தனையாவது பாடல், இது எத்தனையாவது சருக்கம், இது மாதிரிலாம் கேட்பாங்க. நீலகேசியில் வந்து எத்தனை சருக்கங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பிறவி துன்பங்களை வந்து நீக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல அறிவு, நட்காட்சி, நல்லொழுக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. உடல்நலம் என்பது வந்து பிணி இல்லாமல் வாழ்தலாகும். பிணினா வந்து நோயும் சொல்லுவாங்க, துன்பமும் சொல்லுவாங்க. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3 நம்ம சொல்லுவோம். ஒன்று மருந்தால் நீக்கலாம், இன்னொன்று தீர்க்கவே முடியாது, இன்னொன்று வந்து வெளியில் வந்து தீந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்து துன்பத்தை தரும்னு 3 வகை இருக்குன்னு பார்த்துருக்கோம். இவையுண்டார் என்னும் செல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி வந்து தாமினி, இம் கூட்டல் ஈ வந்து மீ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வந்து புணரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, தாமினி அப்படின்னு. அடுத்து வந்து ஒரு வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு இது பாடல். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பது தான் அறிவுடைமை. நம்ம வந்து அதுக்கு மருந்து கொடுக்கறத விட வர்றதுக்கு முன்னாடி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடல் பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு வந்து அடிப்படை அப்படிங்கிறாங்க. இவற்றை விளக்கும் பாடல். இந்த பாடல் வந்து கவிமணியோட பாடல், கவிமணி தேசிக விநாயகரோட பாடல். இது உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராகும். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயுள் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா, காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இதை எழுதுனது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தான் எழுதியிருக்காங்க. நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுணவுனா வந்து அந்த அளவு சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, மட்டுனா அளவு, சுண்ட அப்படின்னா நன்கு, வையம்னா உலகம், பேணுவேல்னா பாதுகாத்தல், திட்டு முட்டுனா தடுமாற்றம். நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுனா அளவு, சுண்டனா நன்கு, வையம்னா உலகம், பேணுவையல்னா பாதுகாத்தல், திட்டுமுட்டுனா தடுமாட்டம். ஒரு தடவை இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த பாடல் பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு தடவை வந்து இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து என்ன, தேசிக விநாயகரை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கவிமணி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா குமரி மாவட்டம் வந்து தேரூரில் பிறந்தவர் அப்படின்னு. இவர் ஆசிரியர் பணி மட்டுமே 36 ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருக்காங்க. இவர் என்னென்ன நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கேம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் வந்து படைத்துள்ளார். இது ஆசிய ஜோதி வந்து யாரை அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னா புத்தரோடது தான் வந்து ஆசிய ஜோதி. புத்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றினதான் ஆசிய ஜோதி. ஸோ இவர் வந்து 2 விதமாக பிரிச்சுங்க, மொழிபெயர்ப்பும் செஞ்சுருக்காரு, கவிதை நூல்களையும் எழுதியிருக்காரு. கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், மான்மியம், கதர் பிறந்த கதையெல்லாம் வந்து அவரோட கவிதை நூல்கள். உமர்கேம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பையும் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடல் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. கவிமணி தேசிக விநாயகம் வந்து பிள்ளை வந்து 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வந்து பிறந்திருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை, மொழிபெயர்ப்பு நூல் வந்து என்ன உமர்கேம் பாடல்கள். நமக்கு வந்த பாடல் வந்து மலரும் மாலையிலேருந்து எடுத்திருப்பாங்க. காந்தியடிகள் வந்து டேஸ் போற்ற வாழ்ந்தார். வையம், வையம்னா நம்ம என்ன பார்த்தோம், உலகம். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் வந்து இடமெங்கும்.
ஓகே, நம்ம வந்து இன்ன வரையும் வந்து 2 பார்த்தோம். ஒன்று நீலகேசி பாடல் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து கவிமணி தேசிக விநாயகம் எழுதினது பார்த்தோம். நீலகேசி வந்து 10 சர்க்கங்களை கொண்டது, அது ஆசிரியர் பேர் வந்து தெரியாதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம கொடுத்துருக்க 2 பாடலும் வந்து தர்மபுரி சர்க்கத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம். அது முக்கியமாக நீலகேசி பாடல் வந்து சமண சமய கருத்துக்களை வந்து வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் அது மருந்துகள் வந்து 3 வகையான நோய்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நம்ம பிறவி துன்பங்களை நீங்கிறதுக்கு வந்து நல்லறிவு, நட்காட்சி, நல்லொழுக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து கவிமணி தேசிக விநாயகம் வந்து பார்த்தோம். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதான் அவரோட வந்து 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணியாற்றினார். அவர் என்னென்ன நூல்கள், உமரிகாம் பாடல்களோட மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து என்னன்னா, அவர் எங்கே பிறந்தார்னா தேரூரில் வந்து பிறந்தார், குமரி மாவட்டத்தில். அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதான் இப்போ இன்ன வரையும் நம்ம பார்த்தது. அடுத்து தமிழர் மருத்துவம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப மெயின் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க போதும். மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்றார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் அருந்தும் உணவே அருமருந்து என்று அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் வந்து சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். ஸோ இதில் வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து என்ன, இதில் சித்த மருத்துவர் வந்து சிவராமன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் சம்மந்தமாக வந்து ஒன்றும் இல்லை, இது நம்ம ரீட் பண்ணாவே வந்து தெரியும், பார்த்துக்கோங்க. மருந்து என்பது வந்து உணவின் வந்து நீட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்றது வந்து என்ன அப்படின்னா வந்து அது வந்து திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. அந்த லைன் கேட்பாங்க. இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி வந்து எந்த பாடல்னால் நமக்கு வந்து திருக்குறள்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படின்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி மருத்துவம் வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தது வந்து மருந்துங்கிறது வந்து உணவின் நீட்சி தான் வந்து மருந்துன்னு வந்து சொல்கிறாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடிலாம் வந்துன்னா அது எந்த இது வந்துன்னா திருக்குறள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து நீங்கள் ரீட் பண்ணாவே வந்து தெரிஞ்சுங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம் கிடையாது, பார்த்துக்குங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு வந்து தாவரங்களை வந்து பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது வந்து உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் வந்து என்னென்ன ஏற்படும்னா சுகரும் வந்து இரத்த கொதிப்பும் தான் ஏற்படும். நமக்கு வந்து இதில் வந்து இரத்த கொதிப்பு தான் ஆப்ஷனில் இருக்கிறனால இரத்த கொதிப்பு. சமையலறைவில் செலவிடும் நேரம் வந்து எதுக்கான செலவிடும் நேரம்னா நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் அப்படிங்கிறாங்க. தலைக்குள் ஒரு உலகம், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லெசன் ரொம்ப கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும் இந்த லெசனில். தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பாக்ஸ் கண்ணு தானே. உலகத்திலேயே மிக மிக வியப்பானது வந்து மனித மூளை தான் அப்படிங்கிறாங்க. இதன் செயல்பாடுகள் வந்து விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவைன்னு சொல்கிறாங்க. மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமானவை மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள்னால் வந்து மனித மூளை தான் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து செல்களோட எண்ணிக்கை மட்டுமே வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து இருக்குது. செல்களோட எண்ணிக்கை மட்டுமே ட்ரில்லியன்னு சொல்கிறாங்க. அவற்றில் 100 பில்லியன், அதாவது வந்து 10,000 கோடி நியூரான்கள் வந்து உள்ளன. செல்களின் எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன், அதில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கோடி நியூரான்கள் இருக்கும் அதில். இந்த நியூரான்களோட வலைப்பின்னலோடனால தான் நம்ம வந்து புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம எக்ஸாம் சம்மந்தமான என்ன பார்க்கணும்னா உலகிலேயே சிக்கலான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது வந்து மூளை தான் அப்படிங்கிறாங்க. மூளை வந்து முதுகுத்தண்டிலிருந்து வந்து முளைக்கிறது அப்படிங்கிறாங்க. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது. இதில் வந்து 3 பாகங்கள் வந்து இருக்குது. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படிங்கிறாங்க. அந்த முன்மூளையில் தான் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. உடம்பில் உள்ள சிறு மூளையில் வந்து
உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் வந்து கட்டுப்படுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மூளை அப்படிங்கிறது முதுகுத்தண்டிலேருந்து தான் முளைக்குது அப்படிங்கிறாங்க. மூளை வந்து 3 வகை இருக்குது. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. அந்த முன்மூளையில் தான் மூக்கு கண்ணுக்கான முடிவுகள் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இதே வந்து சிறுமூளையில் வந்து உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சியையும் வந்து கட்டுப்படுத்துகிறது. சிறுமூளை தான் எப்பயுமே ரொம்ப மெயினாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூளைக்கு வந்து நிமிடத்திற்கு வந்து ரத்தம் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து 800 மில்லி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 800 மில்லிலிட்டர் ரத்தம் வந்துன்னா ஒரு மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. மூளை வந்து உடம்பின் எடையில் வந்து 50ல் வந்து ஒரு பங்கு இருந்தாலும் குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையிலேருந்து 5ல் ஒரு பாகத்தை வந்து அது வந்து அபகரித்து கொள்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து மூளைங்கிறது 50ல் 1% தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 800 மில்லிலிட்டர் ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த மூளைங்கிறது 50ல் 1% தான் நம்ம உடம்புல அப்படிங்கிறாங்க. அடுத்து இது வாங்க, அதாவது அந்த முதுகெலும்பு வந்து சொல்கிறாங்க. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான நிகழ்வுகள் எல்லாமே வந்து முதுகெலும்பு மூலமாக தான் வந்து முதுகெலும்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது வந்து கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றெல்லாம் மூளைக்கு பதிலாக வந்து முதுகெலும்பு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து தன்னிச்சையான நிகழ்வுகளுக்கு வந்து மூளையை சொல்கிறாங்க. ஏப்பம் வர்றது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா முதுகெலும்பு இருந்தாவே போதும், மூளையோட இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வராங்க. தன்னிச்சையான செயல்களுக்குத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் வந்து இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா அலுவலகங்களில் தீர்மானம். அதான் உங்களுக்கு அந்த மூளைக்கும் முதுகுத்தண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அவங்க சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. மூளையின் வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னா வந்து மூளையின் வந்து என்ன இடது பகுதி வந்து என்ன இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க வந்து உதவுகிறது அப்படிங்கிறாங்க. எது இடது பகுதி. அறிவாற்றல், பிரச்சனை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளிலிருந்து சிறப்பது இவற்றையெல்லாம் வந்து இடது பகுதியை வந்து பார்த்து கொள்கிறது. மொழியறிவு கூட வந்து இடது பகுதி தான். ஸோ பேச, எழுத, கணக்கிட எல்லாம் இடது பகுதி. கலை சம்பந்தமானது வந்து என்னென்னா மூளையோட வந்து வலது பகுதி வந்து சொல்கிறாங்க. இடது பாதி வந்து அண்ணன் என்றால் வலது பாதி வந்து தம்பி அப்படிங்கிறாங்க. இந்த பாதியில் தான் நம்ம வடிவங்களை வந்து உணர்கிறோம் அப்படிங்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது. நல்லாவே நோட் பண்ணிங்க. இந்த படிப்பு சம்மந்தமானதெல்லாம் இடது பகுதி, கலை சம்மந்தமானதெல்லாம் வலது பகுதி. அது மாதிரி நீங்கள் படித்து வச்சுங்க. ஏன்னா ரொம்பவும் போட்டு வந்து குழப்புற மாதிரி இருக்கக்கூடாது. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில் தான் அப்படிங்கிறாங்க. வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் தான் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை வந்து கையாள்பவர்கள். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் வந்து அதே தான் சொல்ல வராங்க பாருங்கள். கொஞ்சம் இந்த இது ஃபுல்லாக படிப்பு அவங்களோட இது சம்மந்தமாக வருது. இது இடது பகுதி. வலது பகுதி ஃபுல்லாக கலைகள் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் வந்து பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர். இடதும் வலதும் சரியான அளவில் கலந்திருப்பவர்களும் உண்டு அப்படிங்கிறாங்க. உணர்ச்சிகளோட பிறப்பிடம் தான் வந்து மூளை அப்படிங்கிறாங்க. மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவது தான் உணர்ச்சிகள் அப்படின்னு. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றன. பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளையும் நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை அப்படிங்கிறாங்க. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் அப்படிங்க. இப்போ நம்ம வந்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை மில்லி வந்து பிளட்டு தேவைப்படுதுன்னா 800 மில்லி வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதே வந்துன்னா
நம்ம மனநிலை வந்து எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மைண்டு வந்து மாறும் அப்படின்னா 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மைண்டு வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சராசரியாக மனிதன் தன் வாழ்நாள் வந்து எத்தனை வருடம் வந்து தூங்குகிறோம் அப்படிங்கிறாங்கன்னா 20 வருடம் வந்து தூங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், மூளை சம்மந்தமானது வந்து எப்படி அப்படி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மூளைனா வந்து ஒரு இந்த உலகத்திலே ஒரு சிக்கலான ஒரு பொருள்னால் வந்து அவங்க மூளை தான் வந்து சொல்கிறாங்க. மூளையில் இருக்கிற செல்லுகளோட எண்ணிக்கை மட்டும் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து நியூரான்களோட எண்ணிக்கை வந்து 10,000 கோடி வந்து நியூரான்கள்லாம் வந்து இருக்கும். இந்த வலைப்பின்னல்னால தான் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. மூளைங்கிறது வந்து முதுகுத்தண்டோட தான் முளைக்குது அப்படிங்கிறாங்க. மூளையில் 3 வகையாக இருக்குங்கிறாங்க. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படிங்கிறாங்க. இந்த முன்மூளையில் தான் கண் மூக்குக்கான வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதே சிறுமூளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடலோட அசைவுகள் உணர்ச்சிகள் எல்லாமே அங்கே தான் வந்து சிறுமூளை தான் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறாங்க. நம்ம உடல் அசைவுகளையும் சரி நம்மளோட உணர்ச்சிகளையும் வந்து கட்டுப்படுத்துறது வந்து சிறுமூளை தான் அப்படிங்கிறாங்க. இதே வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரத்தம் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா வந்து மூளைக்கு வந்து 800 மில்லி வந்து ரத்தம் வந்து தேவைப்படுகிறதுங்கிறாங்க. இவ்வளவுக்கு நம்ம வந்து 50%லேருந்து 1% தான் வந்து மூளை அப்படிங்கிறாங்க நம்ம உடம்புல. தன்னிச்சையான நிகழ்வுகள் வந்து மூளை வந்து எடுக்குது அப்படிங்கிறாங்க. சிலதுக்கு வந்து இந்த தும்மல், கொட்டாவி, ஏப்பம் விடுவது இதுக்கெல்லாம் வந்து மூளை தேவையில்லை, நம்ம முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, மூளையிலே வந்து இடது பகுதி வலது பகுதின்னு பிரிச்சுக்கிறாங்க. வலது பகுதினா கலை சம்பந்தமானதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கலை சம்பந்தமான இதில் இருக்கிறவங்களுக்குலாம் வலது பகுதியோட பாதிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இடது பகுதியில் வந்து என்ன நல்லா இதாக இருக்கிறவங்க வந்து பேச எழுத கணக்கிட அவங்களுக்கு வந்து இடது பகுதி தான் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க. அந்த பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமானதெல்லாம் நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. எது இடது பகுதிக்கு. இதே வலது பகுதிக்கு வந்து கலை சம்மந்தமானது வந்து சொல்ல வராங்க. அடுத்து உணர்ச்சிகளின் பிறப்பிடம் வந்து மூளை தான், அது பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் வந்து மனிதரோட மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம சராசரியாக வந்து 20 வருஷம் வந்து தூங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். எது நூல்வெளி சுஜாதா இருக்காங்கள்ல, அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன் அப்படிம்பாங்க. இவர் வந்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் வந்து பணியாற்றியிருக்கார். யார் சுஜாதா வந்து பணியாற்றியிருக்காங்க. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன். இவங்க வந்து என்னென்னா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் வந்து இவர் வந்து முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மின்னணு வாக்குப்பதிவுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினதே வந்து எப்போ அப்படின்னா 1998 தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது மூலமாக வந்து அது ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து உருவாக்கும் பணியில் வந்து யார் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னா சுஜாதா. நம்ம இது மூலமாக ஒரு கொஸ்டின் என்ன படிக்கலாம் அப்படின்னா, மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து நம்ம தேர்தலில் வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1998 தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் எல்லா இதுலேயுமே வந்து ஃபுல்லாகவே பயன்படுத்தினது, எல்லா தொகுதிகளையுமே குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும்தான் 1998 மின்னணு வாக்கு பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் எல்லா தொகுதிக்குமே எப்போ கரெக்டாக எந்த தேர்தலில் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2004 தேர்தலில் தான் ஃபுல்லாக எல்லாமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்தினாங்க. இது மூலமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் என பல நூல்களை வந்து நமக்கு இதில் என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க, என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் என பல நூல்களை வந்து எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. இவரது தலைமைச் செயலகம் நூலில் தான் இந்த நமக்கு இப்போ மூளை சம்மந்தமான பாடப்பகுதி வந்துச்சு பார்த்தீங்களா, அது எதுலேருந்துன்னா தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து. சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன். இவர் வந்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள் என அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கும் பணியில் வந்து இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் அப்படின்னாங்க. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்திருக்க அந்த லெசன் வந்து தலைமைச் செயலகம் நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இது தான் என்னோடய ஃபேவரட். இலக்கணம் தான் ஃபேவரட் எனக்கு. எச்சம் வந்து சொல்லியிருக்காங்க.
படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் வந்து முற்று பெறுகிறது. அவன் படித்துட்டான், அதான் அந்த செயல் முடிந்து விட்டது, அதனால் அது வினைமுற்று அப்படிங்கிறாங்க. படித்த படித்து ஆகிய சொற்களிலிருந்து பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்து எச்சம் அப்படிங்கிறாங்க. எச்சத்திலே எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது, பெயரெச்சம், வினையெச்சம். இதே பெயரெச்சத்துலேயும் 2 இருக்குது, திருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன அப்படின்னு. பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா, படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஏதாவது ஒன்றை கொண்டு தான் வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. படித்த மாணவன் அப்புறம் வந்துன்னா ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குல்ல, அதனால சொல்கிறாங்க. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் வந்து 3 காலத்துலேயுமே வந்து வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடிய ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, அதனால் அது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல்னால் நிகழ்காலம், பாடும் இனிமேல் எதிர்காலத்தில் அது நடக்க போகுது, அதனால் பாடும் பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. தெரிநிலை குறிப்பு பெற எழுதிய கடிதம் அப்படின்னா, இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயல் இறந்த காலத்தை வந்து தெளிவாக காட்டுது. எழுதிய இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் வந்து தெரிநிலை பெயரெச்சம். இது குறிப்பு பெயரெச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சிறிய கடிதம், இதில் சிறிய என்னும் சொல் ஒரு செயலையோ ஒரு காலத்தையோ அறிய முடியவில்லை அப்படிங்கிறாங்க. அது பண்பு சிறுசா பெருசா அதோட பண்பை மட்டும்தான் குறிப்பாக அறிய முடிகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் அதன் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. வினையெச்சம்னா என்ன? படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடிகிறது. படித்து முடித்தான், படித்து வியந்தான். ஸோ வந்து அந்த முடிக்கிறது, வியக்கிறது அதுவே ஒரு செயல் தானே, அதை தான் சொல்ல வராங்க. இப்போ வந்து அந்த எச்சம் வந்து அந்த பெயர் சொல் அந்த பெயரையோ அந்த இடத்தையோ அதை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பெயரெச்சம்னு சொல்லலாம். இந்த படித்து முடித்தானுங்கிறது படியும் ஒரு செயல் தான், முடிங்கிறதும் ஒரு செயல் தான், ஆனால் அது முடிஞ்சிருச்சு, அதனால் அது வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. ஒரு வினையை கொண்டு அந்த எச்சம் வந்து முடிஞ்சிருக்கு. படித்து முடித்தான், படித்து வியந்தான். இந்த நீங்கள் அந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் அப்படின்னா, எழுதி வந்தான், அப்போ எழுதிங்கிறது காலத்தை தெளிவாக காட்டுது, அவன் வந்து எழுதி வந்துட்டுருக்கான் அப்படின்னு. எழுதி என்னும் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது, அதனால் வந்து எழுதி வந்தான். அந்த நீங்கள் முடிகிற அந்த வினைமுற்றை தான் நல்லா நீங்கள் பார்க்கணும், அது பெயரில் முடியுதா வினையில் முடியுதா அப்படிங்கிற மாதிரி. காலத்தை வந்து இது வந்து வெளிப்படையாக வந்து காட்டு மாதிரி இருக்கிறதுனால இது வந்து தெரிநிலை வினையெச்சம் அப்படிங்க. எழுதி வந்தான் அப்படிங்கிறது. மெல்ல வந்தான், அப்போ இதில் வந்து மெல்ல வந்தான் ஓகே, ஆனால் இதில் வந்து என்ன காலம்னு தெளிவாக காட்டலை, அதனால் வந்து இது வந்து பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்துது, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் வினையெச்சம் வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. வள்ளி படித்தனள், இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்றை பொருளை கொண்டு முடிகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள், இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை வந்து தருகிறது அப்படிங்கிறாங்க. இது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வந்து முற்றெச்சம் அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் வந்து காலம் தெளிவாக காட்டுது, அதே நேரத்தில் வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது, பெயரை கொண்டு முடியுது, அதனால் வந்து இது வந்து இறந்த கால அந்த தெரிநிலை பெயரெச்சத்தை வந்து சொல்கிறோம். இதே வந்து சிறிய கடிதங்கிறது பண்பை மட்டும் காட்டுது, அதில் பெயரில் கொண்டு முடியுது, அதனால் வந்து அது வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கணும். வினையெச்சம் அப்படின்னா படித்து முடித்தானுங்கிறது ஒரு வினை தான், அந்த வினையை கொண்டு அந்த எச்சம் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த படித்துங்கிற வினை படித்து முடித்தானுங்கிறது வந்து வினையெச்சம் பார்த்துக்குங்க. இப்போ தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா வந்து எழுதி வந்தான் அப்படிங்கிறது வந்து வாங்கிறதும் ஒரு செயல் தான், வினையெச்சம் தான். அப்போ எழுதி வந்தானுங்கிறது வந்து ஒரு தெரிநிலை வினையெச்சம். எழுதிங்கிறது காலத்தை காட்டுது, அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சுங்கிறத காட்டுது, அதனால் வந்தான் தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான், இது வந்து வினையெச்சம்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் வந்து காலத்தை காட்டலை, ஸோ பண்பை மட்டும் காட்டுது, அதனால் இது வந்து குறிப்பு வினையெச்சம்.
வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது முற்றச்சம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து டைரெக்டாக இதுக்கான ஒரு வரையறை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எடுத்துக்காட்டை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னாவே நீங்கள் வந்து இதில் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து சம்ஸுக்கு வந்து முக்கியமோ அது மாதிரி தான் இது. நீங்கள் வந்து இலக்கியங்களில் நீங்கள் ஆன்சர் பண்ணி மார்க் வாங்குறத விட இலக்கணத்தில் அந்த ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் லூஸ் பண்ணுறதும் நீங்கள் இலக்கணத்தில் தான் ரொம்ப லூஸ் பண்ணுவீங்க. தெரிஞ்சே சில கேள்விகள் வந்து ஈஸியான கேள்விகள் வந்து விடுவீங்க. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், இலக்கணத்தில் வந்து எடுத்துக்காட்டை பார்க்காம நீங்கள் போயிடாதீங்க, நல்ல மார்க் வாங்கிட்டு போயிடலாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் வந்து எச்சம். எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா முற்றச்சம்னு நினச்சிட்டு ஆன்சர் தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் வந்து எச்சம்னு எனப்படும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் லைன்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. கீழ்காணும் சொற்களில் வந்து பெயரெச்சம் வந்து என்ன? படித்து எழுதி வந்துலாம் வந்து வினையெச்சம். பார்த்த அப்படிங்கிறது தான் வந்து பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம்னு வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நடந்துனா வந்து என்ன? வினையெச்சம். பேசியன பெயரெச்சம். எடுத்தனல் உண்டான், 2 செயல் எடுத்து உண்டான், அது மாதிரி முற்றச்சம் வரும். பெரிய அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு பண்பை மட்டும் காட்டுது. ஸோ குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்க. இது நல்லா பார்த்துங்க. இப்போல்லாம் வந்து இது மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் வந்துன்னா தன்கு தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா ஒரு வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னா அது வந்து தற்செயலாக நடந்திருக்கு. அது காக்கா உட்கார்ந்ததுனால தான் அந்த பனம்பழம் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போலங்கிறது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா அது வந்து ஒரு எதிர்பாரா நிகழ்வு. பசு மரத்த ஆணை போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிய வைத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா ஒரு பயனற்ற செயல் அப்படிங்கிறாங்க. மாற்றி நோட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா வந்து என்ன? அது வந்து ஒரு பயனற்ற செயல். ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி போட்டுச்சு. நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மையை வந்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து ஓடணும்ல, அப்போ வந்து அது வந்து ஒற்றுமையின்மைக்கு வந்து வரும். இது வந்து ஆன்சர் வந்து தப்பாக நோட் பண்ணியிருக்காங்க. நோய்னா வந்து டிசீஸு, மூலிகைனா ஹெர்ப்ஸு, சிறு தானியங்கள் மில்லட்ஸு, பட்டய கணக்குன்னா ஆடிட்டர், பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட்டு, நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக்கு, மரபணுனா ஜீனு, ஒவ்வாமைனா அலர்ஜி. இப்போ வந்து நம்ம வந்து 8th வந்து 3rd லெசன் வந்து பார்த்துருக்கோம். 3rd லெசனில் வந்து ஃபஸ்ட்டு நீலகேசி வந்து பார்த்தோம். அது வந்து 10 சர்க்கங்களை உடையது. ஆசிரியர் பேர் வந்து தெரியாது. நமக்கு கொடுத்துருக்க பாடல் வந்து தர்மபுரி சர்க்கத்துலேருந்து வந்திருக்கு பார்த்தோம். 3 வகையான மருந்துகள் வந்து அதில் இருக்குது அப்படின்னு. அடுத்து வந்து கவிமணி தேசிக விநாயகர் வந்து பார்த்தோம். அவர் வந்து 36 ஆண்டுகாலம் வந்து ஆசிரியர் பணி ஆற்றியிருக்காங்க. அவங்க தேரூரில் வந்து தான் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன, அவர் வந்து மலரும் மாலையும் நூல்லேருந்து தான் நமக்கு வந்த பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து கதர் பிறந்த கதை, மருமக்கள் வழிமோனியம், ஆசிய ஜோதியெல்லாம் அவங்க எழுதினது. உமரிகாம் பாடல் வந்து அவங்க மொழிபெயர்த்த நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மருந்துங்கிறது ஒரு உணவின் நீட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அடுத்து மூளை வந்து மூளையில் வந்து 3 மூளை வந்து இருக்குது. 3 பகுதிகள் வந்து இருக்குது. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு, சிறுமூளை அப்படின்னு. அதில் வந்து நமக்கு வந்து முன்பகுதியில் வந்து மூக்கு கண்ணுக்கான வடிவம்லாம் வந்து அதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முதுகுத்தண்டிலே தான் நம்ம மூளை வந்து முளைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த தும்மல் கொட்டாவி இதெல்லாம் வந்து முதுகுத்தண்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில தன்னிச்சையான செயல்களுக்கு தான் வந்து மூளை செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து மூளைக்கு வந்து ரத்தம் வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 800 மில்லி ரத்தம் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம மூளையோட அளவு வந்து நம்ம உடம்புல வந்து 50%லேருந்து 1% தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் வந்து நம்மளோட மனநிலை மாறுது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 20 வருஷம் வந்து நம்மளோட வாழ்நாள் வந்து தூக்கத்துக்கே வந்து ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்து வேறு என்ன பார்த்தோம்? நம்ம சிறுமூளை தான் வந்து நம்மளோட உடல் அசைவுகள், உணர்ச்சிகள்
வளர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். செல்கள் ரொம்ப இந்த உலகத்திலே ஒரு சிக்கலான பொருள் தான்னா மூளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செல்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்குன்னா ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். மூளையிலே வந்து வலது பகுதி இடது பகுதின்னு பிரிச்சிருப்பாங்க. வலது பகுதியோட பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மூளையில் வந்து நமக்கு வந்து கலை சம்மந்தமான டான்ஸு, சிங்கிங்கு இது மாதிரியான இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே இடது பகுதினா வந்து படிப்பு சம்மந்தமாக படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அது மாதிரியான இது நம்ம அந்த ஆடிட்டிங்கு இது மாதிரி நல்ல ஒரு பொதுப்பணித் தேர்வு இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்தோன்னா இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இடது பகுதி பாதிப்பு வந்து இடது மூளை பகுதி பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதுதான் மூளை பற்றி இது பண்ணோம். இது வந்து எதில் யார் எழுதினது அப்படின்னா சுஜாதா வந்து ரெங்கராஜன்கிறது தான் அவங்களோட வந்து இயற்பெயர் சுஜாதா. அவங்க வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கூட அவங்களோட ஒத்துழைப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தவங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா மீண்டும் ஜீனோ, என் இனிய இயந்திரா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள்னு பார்த்தோம். இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்க அந்த மூளை சம்மந்தமான நூல் வந்து உரைநடை பகுதி வந்து எதுலேருந்து அந்த கதை எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா தலைமைச் செயலகம்ங்கிற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னென்னா எச்சம் பார்த்தோம். எச்சமே வந்து 2 விதமான எச்சம் பார்த்துருப்போம். ஒன்று பெயரெச்சம், வினையெச்சம். அதுலேயே 2 வகை இருக்குது. தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு 2 வகை இருக்குது. அதுக்கெலாம் என்னென்ன எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்துக்குங்க. அடுத்து முற்றச்சம்னா என்னென்னு பார்த்துக்குங்க. இதை தான் நம்ம இதில் பார்த்தோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். உங்களால் முடியலையா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டனில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.